அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சுத்திரம். ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க, ஜாதக பலன் பார்க்க 64 விதிகள். இந்த ஆணோட ஜாதகத்துக்கு வயசு 40ல கல்யாணம். ஏன் 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம 40 வயசுல எப்படி கல்யாணம் ஆகுது, அதற்கான காரணம் என்ன, அப்பா ஜோதிட சூத்திரத்துல சொல்லக்கூடிய அந்த 64 விதிகளின் அடிப்படையில் அது எப்படி பொருந்தி வருகிறது அப்படிங்கறத பத்தி இந்த ஜாதகத்துல கவனமா பார்க்கலாம். இது ஒரு ஆண் ஜாதகம். இது பாத்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர், 1ஆம் பாதத்தில் பிறந்தார் அப்படின்னு இருக்கு. அப்ப உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தாரு அப்படின்னா முழுசா 6 வருஷத்துக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். 1ஆம் பாதம் அப்படிங்கிறது மொத்தமா 1.5 வருஷத்தை குறைக்கலாம், அது கூட இன்னும் குறைக்க முடியாது. 1 வருஷத்தை குறைச்சோம்னா அப்ப 5 வருஷம் அதுல இருக்கு அப்படின்னு வச்சுக்கணும். சூரிய திசையில 5 வருஷம், சந்திர திசையில 10, 15, செவ்வாய் திசையில 7 வருஷம், 22, ராகு திசையில 18 வருஷம், 40. அப்ப ராகுனுடைய திசையிலே செவ்வானோட புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இவருக்கு கல்யாணம். ராகு திசை செவ்வாய் புத்தி கடைசியா, ராகு திசையில கடைசி புத்தியான செவ்வாய் புத்தியில் திருமணம். ஆனா இந்த ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா லக்னாதிபதி அப்படி சொல்லக்கூடியவர் சனி பகவான் உச்சம் பெற்று, அவர் உச்சம் பெற்றிருந்தாலும் நீச்சம் பெற்ற ராகுசாரம் ஏறிவிட்டார். லக்னத்திற்கு 2ஆம் பாவ அதிபதி அப்படி சொல்லக்கூடிய குரு கேதுவுடன் கூடி பாத்தீங்கன்னா 2 பேரும் புதனுடைய நட்சத்திரத்துல கேட்டை 1 கேட்டை 3. குருவானவர் கேது என்ற நட்சத்திரத்திலேயே கேட்டை நட்சத்திரத்துல கூடி புதனுடைய நட்சத்திரத்துல, அந்த புதன் பாத்தீங்கன்னா இங்க சூரியனோடு சேர்ந்து எரிந்த கிரகம். சூரியன், சனி, புதன் 3 கிரகமும் ராகுனுடைய நட்சத்திரம் சித்திரை சுவாதி இருக்கு இல்லையா, சுவாதி 3ல தான் 3 கிரகமும் இருக்கு, சூரியன், சனி, புதன். அப்போ புதன் சூரியனோடு ஒரே பாகையில கூடியிருக்கார். சனி அதே மாதிரி அஸ்தங்கம் பெற்று எரிந்த கிரகங்கள் சூரியனும் சனியும். அப்ப சூரியன் உச்சமா இருக்காரு, அப்ப அதுவும் சூரியன் அஸ்தங்கம், சூரியனே நீச்சமா இருக்காரு. சூரியன் நீச்சமா இருக்காரு, சனி உச்சமா இருக்காரு, அதோட புதன் இருக்காரு. 3 பேரும் ஒரே நட்சத்திரத்துல ஒரே பாகையில கூடி நிக்கிறாங்க. அப்ப 3 கிரகமும் நின்ற நட்சத்திராதிபதி ராகு அவர் நீச்சமாக இருக்கிறார். தசை நடந்துட்டு இருக்கு, ராகு தசை. ஆக லக்னத்திற்கு 7ஆம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் தசாநாதன் நீச்சம் பெற்று தசை நடத்துறார், அவருடைய நட்சத்திரத்திலே இருக்கார். லக்னாதிபதியும் நீச்ச சாரத்தில் இருக்கார். 2ஆம் பாவ அதிபதியும் அஸ்தங்கம் பெற்று எரிந்த நீச்ச சாரத்தில் இருக்கிறார். இது மாதிரி இந்த ஜாதகத்துல லக்னம் 2, 7ஆம் பாவ அதிபதிகள்லாம் கெட்டு போயிட்டாங்க, கல்யாணமே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல இந்த ஜாதகம் இருக்கு. இப்படி இருந்த கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லிடணும், சொல்லலாம் அப்படின்னு உறுதியாகவும் பலரும் சொல்றாங்க. அப்பா ஜோதிட சூத்திரத்துல ஒரு சூட்சம விதிகள் அப்படின்னா, இல்ல இங்க பாருங்க, லக்னத்திற்கு 7ஆம் பாவத்திலே சுக்கிரனும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க. சுக்கிரன் வீட்டிலே சூரியன், சூரியன் வீட்டிலே சுக்கிரன். 7ஆம் பாவத்திலே நின்ற 9ஆம் பாவ அதிபதியான சுக்கிரன் சூரியன் சாரத்திலே இருக்கிறார், சூரியன் நீச்சமா இருக்கிறார். அப்ப 7ஆம் பாவத்தில் நின்ற சுக்கிரன் நீச்சம் பெற்ற சூரியன் சாரம் ஏறினார். ஆனா சூரியனும் சுக்கிரனும் இங்க பரிவர்த்தனை இருக்குது. இப்ப இந்த ஜாதகத்துல லக்னாதிபதி லக்னத்திற்கு 9ஆம் பாவத்தில் இருந்தாலும் நீச்ச சாரம் ஏறினார். அதனால லக்ன தொடர்பு துண்டிக்கப்பட்டது. 2ஆம் பாவாதிபதி குரு அத்தங்க கதியில் இருக்கக்கூடிய புதன் சாரம் ஏறி நீச்ச சாரம் ஏறினார். 2ஆம் பாவ தொடர்பு துண்டிக்கப்படல. ஆனா இதுல பாத்தீங்கன்னா 2ஆம் பாவ அதிபதி 2ஆம் பாவத்தை பார்த்தார். குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர் மனைவியா வர முடியாது. ஆனா குரு 2ஆம் பாவ அதிபதியாகி 2ஆம் பாவத்தை பார்த்து விட்டார். ஆனா சனி லக்னத்திற்கு 9ஆம் பாவத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அவர் ராகுசாரம் ஏறி அவர் அஸ்தங்க கதியாகி நீச்சம் பெற்ற ராகுசாரம் ஏறிவிட்டார், பலத்தை இழந்து போயிட்டார். அடுத்தது 7ஆம் பாவாதிபதி இங்கே கெட்டு போயிட்டார். சரி, 9ஆம் பாவாதிபதினு பார்த்தோம்னா சுக்கிரன், அவரு கூட சூரியனுடைய
நட்சத்திரத்துல ஏறி 9ஆம் பாவாதிபதியும் கூட கெட்டு போயிட்டார். இப்படி எல்லாமே கெட்டு போயிருக்கு. ஆனா அப்பாஜோதிட சூத்திரத்தினுடைய 64 விதிகளில் லக்னாதிபதியாகிய கிரகம் லக்னத்திற்கு வரும் பொழுது, கோச்சார விதியில லக்னத்திற்கு வரும் பொழுது லக்ன தொடர்பை தருவார் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, சனி இங்க இருக்காரு 30 வருஷம், 30 இங்க 30 அப்படின்னா 35 40. அப்ப இதுக்கு முன்னாடி கூட அந்த கிரகம் வந்திருக்கலாம் இல்ல. அப்போ இந்த இடத்துக்கு ஒரு கிரகம் வருதுன்னா சனி 30 வருஷத்துக்கு ஒரு தான் வருவார். இப்ப 40வது வருஷத்துல வந்திருக்காருன்னா 10வது வருஷத்துல தான் இங்க வந்திருப்பார். மறுபடியும் 40வது வருஷத்துக்கு தான் அந்த இடத்துக்கு வருவார். இங்க பாருங்க, சனி இங்க இருக்காரு. சனி இங்க இருக்காருன்னா 5 வருஷத்துக்கு இங்க வருவார், அடுத்த 5 வருஷத்துக்கு இங்க வருவார். அப்ப இந்த பையனுக்கு 10வது வருஷத்துல கும்ப ராசிக்கு சனி வந்தார். அடுத்தது எப்போ வருவாரு? 40வது வருஷத்துல தான் வருவார். அப்போ 40வது வருஷத்தில் சனி பகவான் லக்னாதிபதி லக்னத்திற்கு வரும் பொழுது லக்னம் பலப்படுகிறது. அதுதான் 40வது வருஷத்துல இந்த சனி பாத்தீங்கன்னா பாருங்க, கோச்சாரத்துல சனி கும்பராசியில வந்துட்டார். அப்போ இந்த சனி பகவான் கும்பராசியில லக்னாதிபதி லக்னத்திற்கு வந்தார். அதனால் லக்ன தொடர்பு கிடைத்து விட்டது அப்படின்னு பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக லக்னத்திற்கு 7ஆம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப ராகு திசையில செவ்வாய் புத்தி நடக்குது. அந்த ராகு செவ்வாய் பாத்தீங்கன்னா செவ்வாய் லக்னத்துக்கு 7ல தான் இருக்காரு. 7ல நின்று சுக்கிரனுடைய சாரத்தில் ஏறாரு. அவரும் 7லயே தான் இருக்காரு. அப்ப செவ்வாய் 7ஆம் பாவத்தில் இருக்காரு. 7ஆம் பாவத்திலிருந்து 7ஆம் பாவத்திலிருந்து சுக்கிரன் சாரம் ஏறி சரீரா கிரகமாகிய சூரியன் தான் நீச்சமா இருக்கு. அதனாலதான் கல்யாணம் நடக்கல. ஜீவன் இருக்கிறது, சரீரம் இல்லை அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த இடத்துல என்னாச்சு, இந்த சனி பகவான் இங்க 40வது வருஷம் நடக்கும்போது சனி பகவான் கும்பராசிக்கு வரும் பொழுது 7ஆம் பாவ அதிபதியான சூரியன் இங்கே 7ஆம் பாவத்திற்கு வரும் பொழுது 7ஆம் பாவ அதிபதியான சூரியன் அவரும் கோச்சாரத்திலே தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வரும் பொழுது சுக்கிரனும் சூரியனும் பரிவர்த்தனை இருப்பதால் நீச்சபங்கமாகி 7ஆம் பாவ தொடர்பை கொடுப்பார். 2ஆம் பாவ விதி 2ஆம் பாவத்தை ஏற்கனவே பார்த்துட்டே இருக்கார். நாடி ஜோதிட விதிகளின் அடிப்படையில கூட இந்த விதிகளை நான் பார்க்கலாம். அப்படின்னா இப்ப குரு இருக்காரு, செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் தொடர்பு இல்லை, 10ஆம் பாவத்தில் இருக்காரு. அதே பாத்தீங்கன்னா மேச ராசியில குரு மேச ராசியில இருக்காரு. கல்யாணத்துல அந்த 40வது வருஷத்துல பாத்தீங்கன்னா 6/9/2023 மேச ராசியில குரு இருக்கிறார். மேச ராசியில இருக்கக்கூடிய குரு செவ்வாயையும் சுக்கிரனையும் தொடர்பு கொண்டார், சனியையும் தொடர்பு கொண்டார். அப்போ அப்பாஜோதிட சூத்திரத்தினுடைய விதிகளிலே லக்னாதிபதி லக்னத்திற்கு வரும் பொழுது அல்லது லக்னத்தை பார்க்கும் பொழுது அல்லது லக்னத்திற்கு இருக்கும் பொழுது 7ஆம் பாவாதிபதி அங்க வரணும். அப்பதான் அந்த கரெக்டா இருக்கும். அப்ப 40வது வருஷத்துல சனி பகவான் கும்பராசிக்கு வரும் பொழுது சூரியன் 7ஆம் பாவத்திற்கு வந்து நீச்சபங்கமாகி திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு பார்க்கணும். இது போல எந்த வயசுல கல்யாணம் ஆகிறது அப்படிங்கிறதுக்கான விதிகள் அப்பாஜோதிட சூத்திரத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. அதனுடைய கோச்சார கிரகம் நம்ம பக்கத்துல போட்டிருக்கோம், நீங்க அதையும் பார்த்துக்கலாம். இது கோச்சாரம், கல்யாணம் நடந்த கோச்சார கிரகம். இப்ப குரு இங்க இருக்காரா, இந்த குரு சனி சுக்கிரனை 7ஆம் பார்வையா பார்த்துருவாரு. அப்போ 7ஆம் பாவத்திலே சூரியன் ஆட்சி பெற்று பரிவர்த்தனையாகி அங்கே திருமணம் நடந்தது. அப்ப வயசுக்கு அப்படின்னா லக்னாதிபதி லக்னத்திற்கு வந்த பிறகு சூரியன் 7ஆம் பாவத்துக்கு வருஷம் வருஷம் வருவார். ஆனா லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கும் பொழுது சூரியன் வரும் பொழுதுதான் அந்த திருமணம் நடக்கும். ஏன்னா அந்த சனி பகவான் அது அஸ்தங்கமாகி நீச்சம் பெற்ற ராகுசாரம் ஏறி நிக்கிது. அப்போ ஜீவன் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. அது கோச்சாரத்தினால் மாற்றி அமைக்கப்படுகிறது. அதனால் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கக்கூடிய கிரகம் கோச்சாரத்தில் நல்ல நிலையில் பலம் பெற்று வரக்கூடிய காலகட்டத்தை பயன்படுத்தினால் நிச்சயமாக அந்த காரியம் சித்தியடையும் என்பது அப்பாஜோதிட சூத்திரத்திலே காணக்கூடிய விதியாகும். நீங்கள் தொடர்ந்து என்னோடு பயணியுங்கள். இது போல இன்னும் பல ஜாதகங்கள், இன்னும் பல அற்புதமான குறிப்புகள் தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ள என்னோடு பயணியுங்கள். நானும் உங்களோடு தொடர்ந்து போய்க்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.